நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட அடுத்த குழப்பம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சமுதாயத்தில் அதிகமான மக்கள் ஜகாத் என்ற கடமையை நிராகரித்தார்கள். ஜகாத் நாங்கள் இனிமேல் தரமாட்டோம், ஜகாத் என்ற கடமை நபிகள் நாயகத்தோடு முடிந்து விட்டது, அவங்க காலத்துக்கு தான் இந்த கடமையை தவிர தொழுகையை மாத்திரம்தான் நாங்கள் நிலைநாட்டுவோம், ஜகாத்து தரமாட்டோம் என்று ஒரு புரட்சி அங்கே வெடிக்கிறது. அபூபக்கர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு இப்படி ஒரு கூட்டம் கிளம்புகிறது. இந்த கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டம் நினைக்கிறீங்க? அதான் ஆச்சரியம். இந்த கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மக்காவிலும் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட மதீனாவிலும் தாயிஃபில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலும் பஹ்ரைன்ல உள்ள இன்னொரு சிறு கூட்டமும் தவிர ஒட்டுமொத்த அரபுகளும் இதை எதிர்த்தார்கள். அதாவது ஜகாத் தரமாட்டோம்னு சொன்னவங்க சின்ன கூட்டம் இல்ல, தருவோம்னு சொன்னவங்க தான் சின்ன கூட்டமா இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்களா இல்லையாங்கிறதுல அதிகமான பேர் தப்பான கருத்துல வந்து பிறகு சரியான நிலைப்பாட்டுக்கு வந்தார்களோ, அதே மாதிரி என்ன ஏற்படுதுன்னு கேட்டா, ஜகாத்துங்கிறதுக்கு எங்கள்கிட்ட கேட்கக்கூடாது, அபூபக்கரே உங்களை நாங்க ஆட்சியாளரை ஏத்துக்கிறோம், ஆனால் இந்த ஜகாத்துங்கிற டாபிக் வந்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இஸ்லாமே வேண்டியதில்லை. காசு விஷயத்துல மனுஷன் அப்படித்தான் இருக்கிறான். உசுரையே கொடுத்த ஒரு சஹாபாக்கள், அல்லாஹ்வுக்காக எவ்வளவு தியாகங்களை செய்த சஹாபாக்கள், கஷ்டப்பட்டவர்கள், இந்த காசு விஷயம் வந்தோன்னு என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே கூட்டம் கூட்டமா மசூரா பண்ணி என்ன, அவர்கள் கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய சமுதாயம் அரபு சமுதாயம், கோத்திரமா தான் இருப்பாங்க. அந்தந்த கோத்திரத்தார்கள் தங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை பண்றாங்க. ஆலோசனை பண்ணி நம்ம இனிமே ஜகாத்து கொடுக்க கூடாது, ஜகாத்து ரசூலுல்லாஹ் காலத்தோட முடிஞ்சிருச்சு. இதுல முக்கியமா சொல்வதாக இருந்தால் பனு ஹனீஃபாங்கிற கூட்டத்தினர்கள், பனு அசதுங்கிற கூட்டத்தினர்கள், பனு தையி என்று சொல்லக்கூடிய கூட்டத்தினர்கள், பனு கத்பான், பனுனா கோத்திரம் அர்த்தம், கத்பான்கிற கோத்திரத்தார்கள், ரபியாங்கிற கோத்திரத்தார்கள், சலீம்ங்கிற கோத்திரத்தார்கள், பனு தமீம் என்ற கோத்திரத்தார்கள், இதெல்லாம் ஒரு பெரிய அளவுல உள்ள ஒரு கோத்திரம். இவங்க கூட்டம் கூட்டமாக சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா, தங்களுக்குள்ள ஒரு தலைமையை உருவாக்கி கொண்டு தங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை செய்து கொண்டு இந்த ஜக்காத்துன்னு கேட்டு வந்தா வரட்டும் ஆட்களை, ஜக்காத்து கொடுக்க கூடாது, ரசூலுல்லாஹ் காலத்தோட அது முடிஞ்சு விட்டது. இப்ப மற்றபடி ஏதோ தொழுவ சொல்றாங்க நம்ம செஞ்சுட்டு போயிருவோம். இங்க இருந்து அபூபக்கர் ஜக்காத் வசூலிக்கு ஆள் அனுப்புனாருன்னு வைங்க, இந்த ஜக்காத்துன்னா நீங்க இன்னைக்கு உள்ள மாதிரி விளங்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின சமுதாயத்தில் ஜக்காத்து கட்டாயமா வசூல் பண்ணிடுவாங்க. ஏன் மறுக்கிறாங்கன்னு கேட்டா, அவங்கவுங்க இஷ்டத்துல விட்டுருந்தா கொடுக்கறவங்க கொடுப்பாங்க, கொடுக்காதவங்க கொடுக்க மாட்டாங்க, தெரியாது, கொடுத்தவங்க கூட சொல்லிக்கலாம். ஆனால் இப்ப ரசூலுல்லாஹ் உருவாக்கின சமுதாயம் எப்படி இருந்தது, ஒரு ஆட்சியை உண்டாக்கிட்டாங்க. ஆட்சியை உண்டாக்குன உடனே யார் யார்கிட்ட எவ்வளவு ஒட்டகம் இருக்குது, யார் யார்கிட்ட எவ்வளவு ஆடு இருக்கிறது, யார் யார்கிட்ட எவ்வளவு மாடு இருக்கிறது, நகை எவ்வளவு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறது எல்லாம் கணக்கு பார்த்து அதை அரசாங்கம் வசூலித்துக் கொண்டு போய்விடும். இஸ்லாமிய அரசாங்கம் கட்டாயமா வசூல் பண்ணிட்டு போயிடும். அப்ப இந்த ஜகாத்தை கொடுக்கறேன்னு ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் சொல்ல இயலாது, கொடுக்கறேன்னா கொடுத்தாகணும். அப்ப இவங்க என்ன பாக்குறாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தா போனதோட இதை ஓச்சு கட்டிடுவோம், நபிகள் நாயகம் காலத்தோட கொடுத்த வரைக்கும் சரி, இப்போதைக்கு நம்ம கொடுக்க கூடாது என்று சொல்லி பெரிய ஒரு கூட்டம் இந்த சிந்தனைக்கு வருகிறது. எந்த அளவுக்கு வர்றாங்கன்னு கேட்டா, இந்த ஜகாத் மேட்டரை வைத்துக் கொண்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார்கள். ஜக்காத்து தான் கொடுக்கணும்னு சட்டமா இருந்தால் அது எங்களுக்கு அந்த இஸ்லாம் வேண்டியதில்லை, எங்க காசு எங்களுக்கு, அதுல இருந்து பங்கு கட்டிங்கன்னு வைங்க, அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாம் தேவையில்லை என்று சொல்லி நான் ஏற்கனவே சொன்ன அந்த கோத்திரத்தார்கள் எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேயும் போய்விட்டார்கள், மதம் மாறிவிட்டார்கள். மதம் மாறிக்கொண்டு நாங்க இனிமே முஸ்லீம் கிடையாது, தொழுகை மட்டும் சொல்றீங்கன்னா நாங்க ஓகே, நோன்பு வைக்க சொன்னீங்கன்னா ஓகே, ஹஜ்ஜி செய்ய சொன்னீங்கன்னா ஏதோ போச்சு ஒத்துக்குருவோம், ஜக்காத்துன்னு வந்தீங்க என்று சொன்னா எங்களுக்கு அந்த மார்க்கம் வேண்டியதில்லை என்று ஒரு குழப்பம் அவர்களுக்கு ஏற்படுத்தப்படுகிறது. இந்த குழப்பம் எப்படி ஏற்பட்டது, ரீசன் என்ன, அது நீங்க விளங்கிக்கணும். அது எப்படி நம்மளுக்கே தெரியுது ஜக்காத்து கடமைன்னு சொல்லி. குர்ஆன்ல பல இடத்துல அல்லாஹ் என்ன செய்யறான், அகீமு ஸலாத்தங்கறான், அதோட சேர்த்து ஆத்து ஸகாத்தங்கறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் கூட சேர்த்து தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்க, ஜகாத்தை கொடுங்கன்னு சொல்லி அதை இணைச்சு அல்லாஹ் என்ன செய்யறான்,
குர்ஆன்ல சொல்லி கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க ஏன் இதை மறுக்கிறாங்க, எதனால மறுக்கிறாங்கன்னு கேட்டா, மறுத்தவர்கள் ரெண்டு சாராரா இருந்தார்கள். ஒரு சாரார் உண்மையில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபிகள் நாயகத்தினுடைய கை ஓங்கி போன உடனே பயந்து கொண்டு அதை கொடுத்து வந்தவர்கள். சுத்தி இருக்கிற நான் சொன்ன இந்த கோத்திரத்தார்கள்ல ஒரு சாரார் எப்படி இருந்தார்கள் கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய கை ஓங்குது. எங்க ஓங்குது? பாரசீக சக்கரவர்த்தி எதிர்த்து யுத்தத்துக்கு போறாங்க, அதை கண்ணால பாக்குறாங்க. ரோமாபுரி சக்கரவர்த்தி எதிர்த்து நபிகள் நாயகம் படை அனுப்புறாங்க, அதை கண்ணால பாக்குறாங்க. ஆஹா, இந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஒண்ணும் பண்ண இயலாதுன்னு சொல்லி மதீனாவை சுத்தி இருந்த சின்ன சின்ன கோத்திரம் எல்லாம், இல்ல நாங்க நீங்க என்ன கொடுத்துறோம், ஜகாத்து கொடுக்குறேன் இல்ல ஜிஸியா கொடுக்குறேன்னு கேட்பாங்க. இல்ல ஜகாத்தை நாங்க கொடுத்துறோம் என்கிற மாதிரி வேண்டா வெறுப்பாக கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஒரு கூட்டம். அவங்க எதனால கொடுத்தாங்க? பயந்து கொண்டு கொடுத்தார்கள். இஸ்லாமிய அரசாங்கம் வன்மையா நடவடிக்கை எடுக்கும், மோதியெல்லாம் நிக்க முடியாது, நிர்வாகம் பண்ணுவதற்கு கட்டாயமா வாங்கிடுவாங்க, வாங்கி கட்டாயமா ஏழைகளுக்கு கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சு வச்சிருந்த காரணத்தினால் அப்படி ஒரு கூட்டம் இருந்தது. அவர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன உடனே இந்த செட்டப் உடைஞ்சிரும் நினைச்சாங்க. அவங்க நினைப்பு என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கற அந்த ஒரு தலைமை இருக்கிற வரைக்கும் இந்த நிர்வாக செட்டப் இருக்கும். அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவன் துண்டு துண்டா செதறி போயிடுவான், இவ்வளவு பெரிய பலமான ஒரு அரசாங்கமாக இது நீடிக்காது, அதனால தைரியமா நம்ம என்ன செய்யலாம், உடைச்சு போடலாங்கிற மாதிரி ஒரு கூட்டம் நடித்து கொண்டிருந்த ஒரு கூட்டம். இந்த கூட்டங்கள்ல ரெண்டு சாரார் ஜகாத்தை மறுத்தவர்கள் இரு கூறாக இருந்தார்கள். ஒரு கூறு இஸ்லாத்தில் இல்லாமல் இருந்து இஸ்லாத்தில் இருந்ததாக நடித்த முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள். அவர்கள் மதீனாவில் மாத்திரம் இல்லாமல் சுற்று வட்டார கோத்திரங்கள்ல இருந்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்க? இந்த ஆட்சிக்கு பயந்து கொண்டு கொடுத்தார்கள். ஆட்சி வீக்கா போயிரும், அடிபட்டு போயிரும். இனி அபூபக்கருக்கு தலைமையில் எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய தலைமை மாதிரி இருப்பாங்க, மக்கள் எப்படி இவரு கட்டுப்பட்டு போவாங்க? அவர் சொன்னார்னா ஒரு வார்த்தையில் அப்படி கட்டுப்படுத்திடுவாரு, இவர் சொன்னா அப்படிலாம் நிக்காது, உடைஞ்சு போயிரும், பாத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அவங்க வேண்டா வெறுப்பா கொடுத்தவர்கள் எல்லாம் எதிர்த்தார்கள். இன்னொரு சாரார் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ரெண்டு நோய் இங்க ஏற்படுகிறது. இவர்கள் கூட நோய் என்று சொல்ல இயலாது. என்ன, இவர்கள் இஸ்லாத்தில் இல்லாதவர்கள், இது ஒரு நோய் என்றோ குழப்பம் என்று சொல்ல இயலாது. நடித்தவர்கள் அம்பலப்பட்டு போனார்கள், அப்படித்தான் சொல்ல முடியும். இன்னொரு சாரார் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் டேஞ்சரானவங்க. அந்த நோய் இன்னைக்கு இருக்குது. அந்த சாராரோட நோய் என்னன்னு கேட்டா, அவர்கள் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு இஸ்லாத்துல எல்லாம் கரெக்டா இருக்கிறது, இதனால் காசு கேட்கறது மட்டும் அது பிடிக்கல, அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் கிடைக்குமா, குர்ஆன்ல இருந்த இந்த கொடுக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு குறுக்கு வழி ஏதாவது இருக்குமான்னு தேடி பார்த்து ஒரு வசனத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஜக்காத்தை நாங்க தரமாட்டோங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இவ்வளவு வசனங்கள் ஜக்காத்தை வலியுறுத்தக்கூடிய வசனங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் தனியாத்துக்கு ஓரம் கட்டி வச்சுவிட்டு அவங்களுக்கு சாதகமா வளைக்கிறதுக்கு ஏதாவது தென்படுதான்னு பாக்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஒரு வசனம் தென்படுகிறது. 9வது அத்தியாயத்துல தௌபாங்கிற சூறாவுல 103வது வசனம். அதனால என்ன சொல்றான்னு கேட்டா, ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகத்தன், நபியே நீங்கள் அவங்களுடைய செல்வங்கள்ல இருந்து ஜகாத்தை திரட்டுங்கள், அவங்களுடைய செல்வங்கள்ல இருந்து ஜகாத்தை திரட்டுங்கள். ஏனென்றால் துதஹிருஹும், அது அவர்களை தூய்மைப்படுத்தும், உத்து சக்கீஹிம், அவர்களை அது பரிசுத்தப்படுத்தும், ஓ சல்லி அலைஹிம், அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். ஜகாத்தை வாங்கிட்டு நல்லா இருக்கீங்க, அல்லாஹ் உங்களுக்கு நிறைய பரக்கத் செய்வான், அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வான், ஜகாத்தை வாங்கிட்டு ஜகாத்தை வசூலித்து விட்டு ஓ சல்லி அலைஹிம், அந்த மக்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க, துஆவும் செய்யுங்கள். இன்ன ஸலாத்தக ஸகனுன் லஹும், நீங்கள் செய்கிற அந்த துஆ அவங்களுக்கு மன அமைதி ஏற்படுத்தும் அப்படின்னு குர்ஆன்ல 9வது சூறாவுல 103வது வசனத்தில் இருக்கிறது. இதை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க, வளைக்கிறாங்க. இப்போ வளைக்கிறாங்கல்ல, குர்ஆன் ஆயத்து அந்த கருத்தை சொல்லவே செய்யாது. ஆனாலும் சில பேர் தவறான கொள்கைக்காரர்கள் அந்த வசனத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அது அப்படி வாரியா வளைச்சு கிளச்சு அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அந்த வடிவத்தை கொடுத்துருவாங்க. அதுல ஒரு பலூனை வளைக்கிற மாதிரி, நீளமான பலூனை ஓதி எது செய்வான், அது குருவி மாதிரி ஆக்குவான், முயல் மாதிரி ஆக்குவான். அந்த மாதிரி என்ன செய்யறது, இவர்கள் ஒரு ஆயத்தை எடுத்துக்கொண்டு தங்களுக்கு ஏற்ற விரும்பிய வடிவத்தை கொடுக்கிற ஒரு வியாதி இருக்கு பாருங்க, அது முதல்ல அங்கதான் வருது. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இன்னைக்கு வளைக்கிறார்கள்னா அதுக்கு ஏற்கனவே வளைச்சிட்டாங்க. இதுல எப்படி வளைக்கிறாங்க பாயிண்ட், இதை பார்த்தீர்களா, இது அல்லாஹ் என்ன செய்கிறான், ஜக்காத்தை வசூலிக்க சொல்றான். வசூலிக்க சொல்லிட்டு நீ அவங்களுக்கு துவா செய்யி, உன் துவா அவங்களுக்கு ஆறுதல் அளிக்கும்ங்கறான். அப்ப ரசூலுல்லாஹ் வாழும்போது தான் இது செய்ய முடியும்.
இதுல என்ன அல்லாஹ் என்ன பாயிண்ட் போடுறான்? சல்லி அலைஹிம், அவர்களுக்காக நீ துஆ செய்யி. இன்ன ஸலாத்தக ஸகனுல்லஹும், நீங்க செய்யற துஆ வந்து அவங்களுக்கு மன அமைதி ஏற்படுத்தும். அப்ப ஜகாத் ரசூலுல்லாஹ் வசூலிப்பாங்க. வசூலிச்சதுக்கு பிரதிபகாரமா ஒரு துஆ ஒன்னு செய்வாங்க. அந்த துஆ எங்களுக்கு மன நிம்மதி அளிக்கும். உன் துஆ அளிக்குமா? பாயிண்ட் எப்படி புரியுதா விஷயம்? பாயிண்ட் எப்படி இருந்து அபூபக்கர் நீ என்ன ரசூலுல்லாஹ்வா? உன் துஆ எங்களுக்கு மன நிம்மதி அளிக்குமா? உமருடைய துஆ எங்களுக்கு மன நிம்மதி அளிக்குமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர் கேட்கிறாரு, நாங்க கொடுக்கிறோம். கொடுக்கிறதுக்கு பதிலா எங்களுக்கு ஒரு துஆ ஒன்னு அவர் செய்வாரு, அது எங்களுக்கு போதும், நிறைய கிடைக்கும். அப்ப இதுல இருந்து நாங்கள் என்ன விளங்கு பாயிண்ட் எப்படி புரியுறாங்க, ஆதாரம் எடுக்கிறாங்க பாத்தீங்களா? இது அதை சொல்ற வசனமே இல்லை இது. ஆனாலும் இது சுத்தி வளைச்சு பார்த்தா கரெக்டா சிலருக்கு தெரியுதா இல்லையா? அப்படி பண்றாங்க. ஆதாரம் எப்படி பண்றாங்க? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்தில் தான் இது சாத்தியமாகும். அவர்கள் வாழும்போது தான் துஆ செய்ய முடியும். அவங்க இப்ப துஆ செய்யறதுக்கு இல்ல, துஆ செய்ய இல்லைங்கிற காரணத்தினால் இப்ப நாங்க ஜகாத் தர மாட்டோம். இது ஒரு சாரார். இது உள்ளக்க இருந்துகிட்டே குழப்பற ஆளுங்க. அவன் நடிச்சுக்கிட்டு இருந்தவன் யாரு? இஸ்லாத்துல இல்லாம பயந்துகிட்டு ஜகாத்து கொடுத்தான் பாருங்க. அவன் டோட்டலா முடிஞ்சா பாத்துக்க, உன் செட்டப்பே சரியா போகுது, நாங்க தரமாட்டோம்னு சொல்லி ஏத்துவான். அவனை விட்டுருங்க. அது வந்து எதிரியா இருந்தவன், நடிச்சுக்கிட்டு இருந்தவன். இவர்கள் யார்? நல்ல சஹாபாக்களா இருந்தவங்க, அல்லாஹ்வுக்கு பயந்தவங்க. ஆனால் இந்த காசு விஷயத்துல கொடுக்காம இருக்கிறதுக்கு என்னமா நமக்கு வசதியா கிடைக்குமா? ஏதாவது ஒரு ஆயத்தை எடுத்துக்கிட்டு அல்லாஹ் இப்படி அனுமதிக்கிறாங்கிற மாதிரி தோதுவா ஏதாவது வளைக்க முடியுமான்னு யோசிச்சு பார்த்து இந்த 9:103 வசனத்தை கண்டுபிடிச்சு இதுல இருந்து நாங்கள் விளங்குகிறோம் ஜகாத் ரசூலுல்லாஹ்வோட முடிந்து விட்டது. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு உங்கள்ட்ட எல்லாம் நாங்க ஜகாத் தர வேண்டியதில்லை, நீங்க ரசூல் கிடையாது, நீங்க பெரிய துஆ செஞ்சிட போறதில்லை, உங்க துஆவுனால எங்களுக்கு பெரிய அமைதி ஒண்ணு ஏற்பட போறதில்லை, உங்க துஆவும் எங்க துஆவும் ஒண்ணுதான் போங்கயா அப்படின்னு சொல்லி ஜகாத் தர மாட்டோம்னு மறுத்தாங்க. இது ஒரு கூட்டம். இதான் டேஞ்சர். இதுல வந்து இது மார்க் அடிப்படையில் எப்படி தப்புன்னு கடைசியா வருவோம். இந்த சிந்தனை இந்த ஆயத்திலிருந்து இப்படி விளங்குறது சரிதானா என்பதை நம்ம கடைசியா வச்சுக்கிறோம். முதல் விஷயம் இப்படி சொன்ன உடனே இரண்டு வகையான எதிர்ப்பு. ஒன்னு வந்து நடித்துக் கொண்டிருந்தவர்களுடைய எதிர்ப்பு, இன்னொன்னு மார்க்கத்தை தங்களுக்கு இஷ்டத்துக்கு போல வளைக்கக்கூடிய உள்ளக்கே இருந்து இருக்கக்கூடிய இந்த மாதிரியான குழப்பம் செய்யக்கூடியவர்களுடைய எதிர்ப்பு. இது எந்த அளவுக்கு முத்தி போச்சு என்று சொன்னா, ஓட்டெடுப்பு நடத்தினால் 3 ஊர் தான் நிக்கும். மக்கா நிக்கும், மதீனா நிக்கும், தாயிஃப் நிக்கும், பஹ்ரைன்ல ஒரு சின்ன ஒரு பகுதி நிக்கும், பாக்கி எல்லாம் அவுட் ஆகிவிடும். எந்த அளவுக்கு ஆயிடுச்சு என்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். 3 ஊர்ல தான் ஜும்மா நடந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு இந்த 3 ஊர்கள் தான் ஜும்மா. எல்லாம் மாறி போயிட்டாங்க. இந்த 3 ஊரை தவிர உள்ளவர்கள் எல்லாம் ஜக்காத்து மேற்ற கையில் எடுத்துக்கொண்டு என்ன செய்தார்கள்? நாங்க எங்களுக்கு வேண்டியது இல்லைன்னு சொல்லி ஜும்மா தொழுகை ஜும்மா நிறுத்துவது என்னத்துக்கு அர்த்தம்? நாங்க இந்த மார்க்கத்தில் இல்லைங்கிறதுக்கு அர்த்தம். அதை ஓப்பனா டிக்ளேர் பண்றாங்க. கிடையாது, வர முடியாது. அப்ப தனித்தனியா 1-2 பேர் பயந்து தொழக்கூடிய ஆளுக்கு வேண்டாம் இருந்திருப்பாங்களே தவிர அந்த செட்டப்பா உட்கார்ந்து நமக்கு ஒரு அமைப்புலாம் வச்சிருந்தாங்கல்ல, அதுல வந்து தொழுவதுக்கு பயப்படுற அளவுக்கு நிலைமை கை அங்கிட்டு வாங்கி போச்சு. ஜக்காத்து கொடுன்னு யாராவது சொன்னா அவனை போட்டு அடிப்பாங்க போல இருக்கு. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில வந்து முத்தி போய் மக்காவுலையும் மதீனாவுலையும் ஜும்மா நடக்கிறது. பஹ்ரைன்ல ஒரு சின்ன ஒரு கூட்டம் அதை நடத்தி கொண்டிருக்கிறது. தாயிஃப்ல சகீஃப்ங்கிற ஒரு கூட்டம் மாத்திரம் அந்த ஜும்மாவை பேணுகிறது. வேற எங்குமே உலகத்தில எந்த பகுதியிலையும் இஸ்லாம் இல்லை. அபூபக்கர் பொறுப்பேற்ற உடனே என்ன நிலைமை வருது? ஆட்சிக்கு வந்துட்டாங்க. மதீனாவுல உள்ள மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க. சுத்தி என்ன நிலைமை? பயங்கரமான நிலைமை. இந்த இக்கட்டான கட்டத்தில் தான் அபூபக்கர் அவர்கள் ஆட்சி. இப்ப என்ன ஆயிருக்கு? முடிஞ்சு இருக்கும்ல. இந்த மார்க்கத்தை அல்லாஹ் காப்பாத்துறாங்கிறதுக்கு அபூபக்கருடைய ஆட்சி பெரிய உதாரணம்ங்க. அவர் ஆயிஷா நாயகி கூட சொல்றாங்க, என் தந்தை அபூபக்கர் மீது சுமத்தப்பட்ட அந்த சுமைகள் ஒரு மலையின் மீது சுமத்தப்பட்டிருக்குமே, ஆனால் அந்த மலை சுக்குநூறாக தெரித்திருக்கும். ஒவ்வொரு கட்டத்திலையும் அவருக்கு ஏற்பட்ட அந்த சோதனைகள் வந்து அவ்வளவு கஷ்டமான சோதனைகளை அல்லாஹ்வுடைய அருளால் அவர் என்ன செஞ்சாரு? அவர் வென்றெடுத்தாரு. எல்லாத்திலையும் அந்த உறுதியான நிலைப்பாடு தான் காரணம். எப்படி ஆகுதுன்னு கேட்டா மஸ்வரா பண்றாங்க. மஸ்வரா பண்ணிட்டு நம்ம போய் கேட்போம், அபூபக்கரை போய் சந்திப்போம். யாரு? இந்த நான் சொன்ன அந்த கூட்டத்தார்கள் இருக்காங்கல்ல, பனு அசது, பனு தை, பனு கத்ஃபான், இவங்களெல்லாம் ஆலோசனை பண்ணி கொண்டு தூதுக்குழுவை அனுப்புகிறார்கள். தூதுக்குழு வந்து என்ன பண்றாங்க தெரியுமா? மதீனாவுக்கே வந்து மதீனா ஆட்களை வென்றெடுத்து விட்டாங்க. தூதுக்குழுன்னு வர விவரமான அனுப்பி வைப்பாங்க. அவனும் வர்றாங்க. வந்து பத்தியா குர்ஆன்ல இருக்குதுல்ல, இவரையும் ஜக்காத்து கேட்கிறாரு,
ரசூலுல்லாஹ் காலத்துல முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னோடனே எல்லாருக்கும் சரி மாதிரி தெரியுது. ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு உபசரிக்கிறாங்க, அவங்களுக்கு மிச்சம் தானே. அதாவது இவங்களை வச்சாவது ஜக்காத்து கொடுக்காத ஒரு நிலைமை வந்தா அவங்களுக்கு லாபம் தானே. எல்லாரும் வரவேற்பு கொடுக்கறாங்க தூதுக்குழுவுக்கு மதீனாவுல. ஆனா அது கருத்தை ஏத்துக்கல. இவங்களை வச்சாவது அபூபக்கர் மாத்திட்டாருன்னா நல்லா இருக்குமே அப்படி எதிர்க்காமல், அபூபக்கர் அதை நமக்கு சலுகை கொடுத்தா நமக்கு நல்லது, இல்லாட்டி நம்ம கட்டுப்பட்டு போயிருவோம், எதிர்க்க கூடாதுங்கிற அப்படிங்கிற ஒரு நிலையில மக்கள் எல்லாம் ஆக்கிவிட்டானுவோம். இப்னு அப்பாஸ் ஒரே ஒரு ஆள் தான் வீட்டு வாசலுக்கு வரன்னு விரட்டினவர். எல்லாரும் வரவேற்பு. அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அந்த அஷரத்துல் முபஷ்ஷராக்களை தவிர பொதுமக்கள் என்று எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இப்னு அப்பாஸை தவிர பாக்கி எல்லாரும் அவர்களை வரவேற்கிறார்கள். யார? தூதுக்குழு வரவேற்று நல்ல வேலை செய்றீங்க வாங்கன்னு சொல்லி இவங்க பிரஷர் பண்ணி அபூபக்கர் அழைச்சிட்டு போறாங்க. அபூபக்கர் யார? இந்த தூதுக்குழு அழைச்சிட்டு போறாங்க. அப்பதான் அபூபக்கர் என்ன செய்யறாரு? கடுமையா சொல்றாரு. எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கொடுத்து வந்த ஜக்காத்தை ஒரு கையிறளவானாலும் நீங்கள் மறுத்தால் நான் தன்னந்தனியாகவே உங்களை ஏற்று யுத்தம் செய்வேன். லவ் காத்திலன்னஹும் வலவ் வஹதி. நீங்க நினைக்கிறீங்களா பெரிய படையா இருக்கலாம்னு? படை வேணாம் வச்சுக்கிறீங்க, ஒத்த ஆளா நின்று யுத்தம் செய்வேன், சாவுவேன், வளைய மாட்டேன். சட்டை தான். ஜக்காத்தை வசூலித்து தீர்வேனே தவிர நீங்கள் அத்தனை பேரும் திரண்டு வந்து நின்று ஜக்காத்து தரமாட்டேன் என்று சொன்னாலும் லவ் காத்திலன்னஹும் வலவ் வஹதி, நான் மாத்திரம், எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லைன்னாலும் சரி, நான் மாத்திரம் களத்தில் நின்று அவர்களை எதிர்த்து யுத்தம் செய்வேன். இந்த பேச்சை எடுத்துக்கிட்டு நீங்க வராதீங்க, தந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் போல்ட்டா சொல்லிடுறார். அபூபக்கர் சொல்லிடுறார். இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, இன்னொரு ஒரு நம்ம நிலையில இருந்து பார்த்தோம்னா அபூபக்கர் தப்பான முடிவு எடுக்கிற மாதிரி தெரியும். அது என்ன முடிவுன்னு கேட்டா, சுத்தி வர எப்படியும் அழிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் மாறி போயிட்டாங்க. இந்த மதீனாவுடைய ஆட்சி இருக்குமையானால் நம்மள்ட்ட ஜக்காத்து வாங்கி காலி பண்ணி விடுவாங்க, கொடுக்க கூடாது என்ற அளவுல எல்லாரும் அசம்பிள் ஆகிட்டு வர்றாங்க. இந்த நேரத்தில் ஆட்சி பலமா இருக்கணும், படைகள் குவிக்கப்பட்டிருக்கணும், உஷார் நிலையில் இருக்குமா இல்லையா? ஒரு டென்ஷன் வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு அரசாங்கம் உஷார் நிலை அறிவிக்குமா இல்லையா? உஷார் நிலை அறிவித்து எல்லாம் அப்படி கண்ட்ரோலா வச்சுக்கிட்டு இருக்கணும். எல்லா படைகளும் உடனே தலைநகரத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும். இவர் உல்டா பண்றாரு. அபூபக்கர் அவர்கள் என்ன செய்யறாங்க? அதுக்கு மாற்றமான முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது ஒரு அந்த பிளாஷ்பேக் இருந்தா தான் இது விளங்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தாவுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிரியாவை நோக்கி ஒரு படையை அனுப்புறாங்க. சிரியா என்பது இத்தாலி வல்லரசு இருக்கு பாருங்க, அவங்களுடைய ஆளுகையில் அன்னைக்கு இருக்கிறது. சிரியா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற அந்த நேரத்தில் யார் கையில் இருக்கிறது என்று சொன்னால், ரோமாபுரின்னு சொல்றோமா இல்ல, ரோமாபுரி என்ற இத்தாலிய வல்லரசின் கீழ் அவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. இத்தாலியில இருந்து ஆரம்பிச்ச ராஜ்யத்தை எங்க வரைக்கும் கொண்டு வந்திருக்கான்? சாமு வரைக்கும், சிரியா வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கான். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வல்லரசாக அது இருக்கிறது. அந்த சாமு அவங்க கையில இருந்து கொண்டு முஸ்லிம்களை ரொம்ப தொந்தரவு பண்ணி கொண்டு இடைஞ்சல் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே நபிகள் நாயகம் காலத்தில் மத்தா என்ற போர் கூட அந்த சிரியாவில் நடந்து ஒரு 3 முக்கியமான சஹாபாக்களால் கொல்லப்பட்டாங்க. அந்த தொடர்ச்சியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க ரொம்ப வளர்ச்சிக்கு இஸ்லாமிய தடையா இருக்கிறாங்க, இடைஞ்சல் பண்றாங்க, முஸ்லிம்களாக சொல்லிக் கொண்டார்களே, ஆனால் அவங்கள மக்கத்து காபீர்கள் பண்ண அவ்வளவு கொடுமை பண்றாங்க, அவங்களுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும்னு சொல்லி உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தலைமையில ஒரு படையை ரசூல் அனுப்புறாங்க. நீங்க போங்க அப்படின்னு அனுப்பி, அந்த படை ஒரு 3 நாள் தூரம் போயிருக்குது, 3 நாள் பயண தூரம் போயிருக்கிறது. ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்க. இந்த படை உசாமா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது கடைசி கட்டத்தில் அனுப்புறாங்க. உசாமா தலைமையில ஒரு படை அனுப்புறாங்க. அந்த படை என்ன செய்யுது? ஒரு கொஞ்ச தூரம் போன நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போயிடுறாங்க. மூத்தா போன உசாமா என்ன பண்றாரு? என்னை ரசூலுல்லாஹ் ஒரு வேலைக்கு அனுப்பினார்கள், அதனால இந்த இடத்துல திருப்பி நான் மதீனாவுக்கு போக மாட்டேன். அவர் என்ன செய்யறாரு? ரசூலுல்லாஹ் என்ன ஒரு வேலைக்கு அனுப்பி இருக்கிறாங்க, நான் இங்கதான் இருப்பேன், அடுத்த ஆட்சியாளர் எனக்கு என்ன உத்தரவு போடுவாரோ அது வரைக்கும் நான் மதீனாவுக்கு திரும்ப மாட்டேன், அங்கிட்டு போக மாட்டேன் அந்த இடத்துல இருந்து கொள்றார். மற்ற சஹாபாக்கள்லாம் அவர் அம்போன்னு விட்டுப்புட்டு முக்காவாசி பேர் ஒடியாந்துருச்சு. 700 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுக்கி எடுத்த 700 பேரை அவருக்கு பின்னாடி அனுப்பி வைத்திருந்தார்கள். உசாமா தலைமையில் என்ன செய்யறாங்க? தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்கள். அப்ப இந்த நெருக்கடியான கட்டம் வந்த உடனே
எல்லாரும் மசூரா சொல்றாங்க அபூபக்கர்ட்ட வந்து, அபூபக்கரே நிலைமை சரியா இல்ல, மதீனா வாசிகளை கூட அவங்க வென்றெடுத்துட்டு வர்றாங்க, ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறது தான் சரி என்ற மாதிரி மதீனா மக்களை கூட வென்றெடுத்து கொண்டு வருகிறார்கள். அதிரடியாக ஊருக்குள் நுழைஞ்சு ஒரு தாக்குதல் நடத்தினார்களே, ஆனால் நம்ம தாங்க மாட்டோம் என்கிற அளவில் பலவீனமாக நிலைமை இருக்கிறது. அதனால நீங்க என்ன செய்யணும், உசாமாவை அனுப்புனீங்கல்ல, 3 நாள் பயணத்தொழில் அவர் இருக்கிறார், அவரை வாபஸ் வாங்குங்க. வாபஸ் வாங்கி இத்தாலிக்கு போறது 2வது வச்சுக்கிடுவோம், மதீனாவை காப்பாற்றுறது ஃபர்ஸ்ட் வேலையா பாருங்க. அவங்கள சரியான வீரர்களை நீங்கள் வெளியே அனுப்பிவிட்டீர்களே, ஆனால் மதீனா வந்து காவலர்கள் இல்லாத ஒரு பூமியா மாறிவிடும், கடைசியில் இந்த நபிகள் நாயகத்தினுடைய செட்டப் செதஞ்சிரும் என்று போய் எல்லாரும் மசூரா சொல்றாங்க. உமர் உள்பட எல்லாரும் என்ன செய்யறாங்க, வேணா நீங்க உசாமா அனுப்பாதீங்க. அப்ப அபூபக்கர் சொல்றாங்க, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு முடிவை தொடர்வதற்கு வந்திருக்கிறேன். அவங்க போட்டு அனுப்பிவிட்டார்கள், அந்த பயணம் தான் நின்று கொண்டிருக்கிறது. அதனால் என்னுடைய இந்த ஊரை சவக்கிடங்காக மாறினாலும், நபிகள் நாயகத்தினுடைய மனைவிமார்களை நாய்கள் கடித்து கொதறினாலும், இந்த மதீனாவை அழிந்தாலும் நபிகள் நாயகம் சொன்னதை நான் செய்வேன். வரட்டுப்பா, சந்திப்போம், எவன் வேண்டாலும் வரட்டு, ரசூலுல்லாஹ் சொன்னபடி நான் உங்களை அனுப்பதான் செய்வேன், இந்த ஊரை எனக்கு பாதுகாப்பேன், எனக்கு தைரியம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எந்த நேரத்தில் எந்த ஒரு தலைவனும் இப்படி முடிவெடுக்க மாட்டான். எந்த ஒரு தலைவனும் இப்படி ஒரு நெருக்கடியான கட்டத்தில் நீங்க அங்க போங்கன்னு அனுப்பானா? காத்ரினாவும் ரீட்டாவும் வீசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் போய் ஒரு நாட்டில் போய் படையெடுப்பானா? அங்கேயே ராணுவத்துக்கு ஆள் தேவைப்பட்டு இருக்கும் போது அதை சேஃப்டி பண்ணுவானே தவிர என்ன செய்ய மாட்டான், யுத்தத்துக்கு போவானே எவனாச்சு, எவனும் போக மாட்டான். அப்ப நபி உமர் அபூபக்கர் என்ன பண்றாரு, ரொம்ப நெருக்கடியான கட்டம், மதீனாவை கையை விட்டு போயிருமோங்கிற அளவுக்கு சூழ்ச்சி வலைகள் பின்னப்பட்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் சதிகாரர்கள் கூடி சதி ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோட டோட்டலாக இஸ்லாம் அழிஞ்சு போயிருமோங்கிற அளவுல நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நீ உசாமாவை அனுப்பாதேன்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சுறாங்க. முடியாத, அனுப்புவேன். அனுப்புவேன் மட்டுமில்ல, இவர் என்ன பண்றாரு, அத வந்து இவர் வந்து போய் அவர் இருக்க 3 நாள் தூரத்துல இருக்காரு, அவரை போய் சந்திச்சு அவரை வாகனத்தில் ஏற்றி இவர் நடந்தே கூட்டிக்கிட்டு போய் ஒரு தொலை வரைக்கும் போய் நீ போ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வேலைக்கு நீ போன்னு சொல்லி அந்த 700 பேரை அங்கிட்டு பக்கம் அனுப்பி வைக்கிறார். இவங்க வந்தாங்களா அந்த தூதுக்குழு மதீனாவுக்கு, இதை பத்தி கூட அபூ ஹுரைரா ஒரு அழகான ஒரு மதிப்பீடு ஒன்று செய்யறார். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான, நமக்கு பயனுள்ளதா இருக்கும். அபூபக்கரை பத்தி சொல்றாரு, இந்த முடிவு எடுத்தார்ல, இந்த உசாமாவை அனுப்புறதுங்கிற முடிவு, அதுல பெரிய ராஜதந்திரி, அவர் லேசான ஆள் கிடையாது, பைத்தியக்காரன் நினைக்கிறீங்களா, அவர் பயங்கரமான ராஜதந்திரி அவரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அபூ ஹுரைரா, வல்லாஹில்லதி லா இலாஹ இல்லாஹு, எவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லையோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லவ்லா அன் அபூபக்கரின் உஸ்துஹலிஃப, அபூபக்கர் மாத்திரம் ஜனாதிபதியாக அன்றைக்கு ஆக்கப்பட்டிருக்காவிட்டால் மா உபிதல்லாஹ், அல்லாஹ்வை உலகத்தில் யாரும் வணங்கி இருக்க மாட்டார்கள், இஸ்லாம் அழிஞ்சு போயிருக்கும். அபூபக்கர் மாத்திரம் அன்றைக்கு வந்து ஜனாதிபதியாக இல்லை என்று சொன்னால் எல்லாம் வந்து பிடிச்சி டோட்டலா கவர்மெண்ட் கையில் எடுத்து போயிருப்பாங்க, அழிஞ்சு போயிருக்கும் சொல்றாரு. ஒரு தடவை, 2வதுலையும் சொல்றாரு இதே வார்த்தையை, 3வதுலையும் சொல்றாரு. இருந்த ஆளுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு, என்னையா பேசுறேன், அபூபக்கர் தான் இஸ்லாத்துக்கு காவலரா, நீ என்ன தெரிஞ்சுதான் பேசுறியா, நீ என்ன பேசுற அப்படின்னு அபூ ஹுரைராவை கவுண்டர் கொடுக்குறாங்க. அப்ப அபூ ஹுரைரா சொல்றாரு, ஆம் நான் சொல்ற உண்மைதான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 700 போர் வீரர்களோடு உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சிரியாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். அவர் பயணத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மரணித்து விட்டார்கள். மரணித்த உடனே மதீனாவை சுற்றி உள்ள எல்லா அரபுகளும், ஒரு தத்தத்தில் அரபு ஹவுலல் மதீனா, மதீனாவை சுற்றி உள்ள அவ்வளவு அரபுகளும் மதம் மாறி விட்டார்கள். வஜ்தமா இலைஹி அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடனே எல்லாரும் அபூபக்கர்ட்ட வந்து என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டு சொன்னார்கள், யா அபூபக்கர் ருத்த ஹாவுலாய், அபூபக்கரே இந்த உசாமா படையை திருப்பி கூப்பிடுங்க, உசாமா போறது ரிட்டர்ன் பயணத்தை தடுத்து நிறுத்துங்க என்று சொன்னார்கள். இவர்கள் எல்லாம் இத்தாலிக்கு போய் கொண்டிருக்கிறார்கள், இங்க மதீனா ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது, இந்த நேரத்தில் நீ எப்படி அனுப்பலாம் என்று சண்டை போட்டார்கள். அப்ப சொல்றார் அபூபக்கர் சொன்னாரு, வல்லதி லா இலாஹ கைருஹு, யாரை தவிர கடவுள் இல்லையோ அந்த இறைவன் மீது ஆணையிட்டு நான் சொல்கிறேன், லவ் ஜரத்தில் கிலாபு பி அர்ஜுலி அஸ்வாஜி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை நாய்கள் கடித்து குதறக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் கூட மா ரத்தத்து ஜெய்சன் வஜ்ஜஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பின அந்த படையை
நான் திரும்ப பெற மாட்டேன். நபிகள் நாயகத்துடைய மனைவி நம்முடைய தாய்மார்கள். நபிகள் நாயகத்துடைய மனைவி எதுக்கு சொல்றாங்க? நமக்கு தாய். நம்ம முஸ்லிம் சமுதாயம் ரொம்ப மதிக்கிறது யாரை மதிக்கணும்? அவங்கள தான் மதிக்கணும். அவங்களுக்கே ஆபத்து வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அதை விட எனக்கு ரசூல்லா வேண்டும். நபிகள் நாயகத்துடைய உத்தரவு எனக்கு முக்கியமே தவிர, அதனால ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் நம்முடைய தாய் என்று மதிக்கக்கூடியவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் சரி, அவர்கள் கொல்லப்பட்டு நாய்கள் கடித்து குதறக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் சரி, நான் திருப்பி அனுப்ப மாட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றிய அந்த கொடியை நான் இறக்க மாட்டேன். அவங்க ஏற்றி வச்ச கொடியை தூக்கி பிடிக்க நான் வந்திருக்கிறேன். கொடி இறக்க நான் வரல, போ அப்படின்னு நினைஞ்சாரு, உத்தரவு போட்டார். இது என்னத்தை ஏற்படுத்தி? அபூ ஹுரைரா சொல்றாரு, இது என்னத்தை நாங்க எல்லாம் பயந்தோம். அது என்னத்தை ஏற்படுத்திச்சு என்று சொன்னால், சுத்தி உள்ளெல்லாம் பாக்குறாங்க, என்னடா மதீனாவை வீக்கா இருக்குன்னு நினைச்சோம், இவ்வளவு பெரிய படையை அனுப்புறாங்கன்னு சொன்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க போல இருக்கு. இத்தாலியை எதிர்த்து இவ்வளவு பெரிய படைய தைரியமா, அது எப்படி சைக்காலஜிக்கலா அடிச்சிருக்காரு அவரு. அபூபக்கர் என்ன பண்றாரு? அவர் சைக்காலஜிக்கலாவே அந்த மக்களை வீழ்த்து, யுத்தத்தில் வீழ்த்துவதை விட அவர் வீழ்த்துறாரு. இந்த 700 பேர் பொறுக்கெடுக்கப்பட்டவர்கள் இத்தாலி சண்டைக்கு போனா நம்ம என்ன அர்த்தம்? இங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அர்த்தம். சுத்தில பாக்குறோம், அடே மதீனா வீக்கா இருந்துச்சுன்னு வையி, இவ்வளவு பேர் அனுப்பியிருப்பாங்களா? உள்ள நுழைஞ்ச லாபத்தா போயிரும் போல இருக்க, பயங்கரமான ஸ்டண்டாவில் இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் எதிர்க்க கூடாதுங்கிற மாதிரியான ஒரு விளைவு ஏற்பட்டு அப்படியே பெட்டி பாம்பு அடங்கினாங்க. இல்லை என்று சொன்னால் அன்னைக்கே கைப்பற்றிருப்பாங்க. அல்லாஹ் வணங்குறது யாருமே இருக்காதுன்னு சொல்லி அந்த அபூ ஹுரைரா சொல்றாரு. இதன் அல்லாஹ் மேல ஆணையிட்டு சொல்கிறேன், அவருடைய அந்த உறுதிப்பாடு, எடுத்ததுல அந்த வளைகிறது நெளிகிறது எதுவுமே கிடையாது. இந்த ஜக்காத் விஷயத்துல கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா 2 பேரும் தானே போனாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூ உபைதாவும் அபூபக்கரோட போனாங்க. எங்க இந்த யாரு ஜனாதிபதி ஆக்குறதுன்னு சண்டை வரும்போது கூட்டு போனாங்களே, அந்த 2 பேரும் எப்படி சொல்றாங்க தெரியுமா? அபூபக்கர் வந்து, அபூபக்கரை மக்கள் ரொம்ப எதிர்க்கிறாங்க, கொஞ்சம் மென்மையா விட்டு பிடிச்சிருங்க, அப்புறமா வசூல் பண்ணிக்கிறோம். எப்படி ஜக்காத்தை, இந்த ஜக்காத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் விளைய சொல்றாங்க, இவர் மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் நீங்க என்ன போனா போயிருந்த, நான் தனியா பாத்துக்கிறேன். வளையிற மேற்று என்கிட்ட கிடையாது. சொன்னதானே தவிர, நீங்க உங்களுக்கு என்னோட ஒத்துழைக்க விரும்புறானா ஒத்துழைப்பு தாருங்க. ஒத்துழைக்க மாட்டீங்களா, நீங்க போய்க்கிறங்க. எனக்கு உமரும் வேண்டாம், எனக்கு அபூ உபைதாவும் வேண்டாம், யாருடைய தெய்வம் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். என் தலையில் சுமத்தப்பட்ட சுமையை நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லி அன்னைக்கு போல்டா நின்ற காரணத்தினால அன்றைக்கு அந்த பயத்துக்காக கொடுக்க மாட்டேன்டா பாருங்க, அவன் ஓரளவுக்கு அதே பயத்தை தக்க வச்சுக்கிட்டான். ஆஹா, அவங்க நினைச்சபடி இல்லையே, நல்லாவுல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, முடிஞ்சு போயிரும் நினைச்சோம், உறுதியாவில் நிக்கிறாங்கிற மாதிரியான நிலைமை ஏற்படுகிறது. இதுக்கிடையில இந்த தூதுக்குழு வந்தாங்க பாருங்க. இந்த தூதுக்குழு வந்தது மதீனாவை பாக்குறாங்க. உசாமாவும் போயாச்சு. ஊர்ல பார்த்தா அவர் பொறுக்கி எடுத்த மாதிரியான ஆட்களே காணாம். இவனை போய் அபூபக்கர் ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாரு, மறுக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஒரு பக்கத்தில் உள்ள குழு மட்டும், அப்படியா மதீனா அவ்வளவு பலவீனமா தான் இருக்குதா, நம்ம திடீர்னு அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 3வது நாள் என்ன செய்யறாங்க, அட்டாக் பண்ண வர்றாங்க. அட்டாக் பண்ண வர்றதுக்கு முன்னாடி அபூபக்கர் என்ன பண்றாரு, 3-4 தளபதிகளை, அதுல அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, அதெல்லாம் கட்டுப்படுறாங்க. பையத்து செய்யாவிட்டாலும் கூட தலைவர் கட்டுப்படுறதுக்காக வேண்டி கூப்பிட்டு ஓடியாந்துறாங்க மார்க்கத்தை காப்பாத்துறதுக்கு. அவங்க என்ன பண்றாங்க, அங்கங்க காவலர்களை சின்ன சின்ன குழுவை போட்டு நீங்க மதீனாவை ரவுண்டா கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, 2 குரூப்பா வர்றாங்க. ஒரு குரூப் மதீனாவுல நுழைஞ்சிடறாங்க, இன்னொரு குரூப் ஊருக்கு வெளியே இவங்களுக்கு ஏதாவது பாதிப்புனா திடீர்னு ரவுண்டு கட்டுவதற்காக வேண்டி வெளியே கொஞ்சம் நின்றுக்கிறாங்க. இந்த செய்தி எல்லாம் கிடைச்ச உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, அவங்களே தலைமை தாங்கி அவங்களே களத்தில் நின்று அந்த யார் அரணுக்கு வெளியே அனுப்புனாங்க உள்ள விட்டுறாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, உள்ளுக்கு வர்றாங்க அடிப்பாங்க, நம்ம ரவுண்டு கட்டிடலாம்னு சொல்லி இவங்க உள்ள உள்ளவனை கண்டுக்கிறான். என்ன பண்ணிட்டாங்க, எவன் முதல் ரவுண்டு கட்டி வைக்கிறானோ அவனை தாக்குறதுக்காக வேண்டி இவரே முன்னாடி போறாரு. யாரு, அபூபக்கரே தலைமை தாங்கி போய் அதை ஓட ஓட விரட்டி அது முதல் வெற்றியா கொடுக்குறாங்க. அதோட உள்ள கொஞ்சம் ஓட்டப்படுத்துறான், நம்மளை காப்பாத்துறதுக்கு வந்தவங்க ஓடி போயிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அந்த உறுதிப்பாடு இருக்கு பாத்தீங்களா, அவருடைய உறுதிப்பாடு வரலாற்றுல நம்ம நினைக்கிறோம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய வீரர், அலி ரலியல்லாஹு அன்ஹு அலி புலி எல்லாம் சொல்லுவோம். வரலாற்றுல வீரத்துக்கும் மன துணிவுக்கும் தைரியத்துக்கும் இஸ்லாமிய வரலாற்றுல அபூபக்கருக்கு நிகராக ஒருவரை நீங்கள் சொல்ல இயலாது. அபூபக்கரோட கம்பேர் பண்ணினால் இந்த 3 கட்டமே உமரோட மேல காட்டல அவரு. இதுல கூட வளையத்தன சொன்னார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பிரச்சனை வேணாங்க, பிந்தி பாத்துக்கிறோங்க, இந்த பிந்தி பாத்துக்கிறோங்கிற விளையாட்டெல்லாம் கிடையாது. இத மாத்திரம் பிந்தி வந்த ஆட்சியாளர்களும் கடைபிடித்து இருந்திருப்பார்களேயானால் இஸ்லாமிய வரலாறு வேறு விதமா எழுதப்பட்டிருக்கும். அட்ஜஸ்ட்மெண்டும் வளையறதும்
நெளிகிறதும் இந்த அபூபக்கர்ல இருந்த மாதிரியான உறுதிப்பாடு இல்லாத அந்த ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை தான் நமக்கு பெரிய பின்னடைவு வரலாற்றில் ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஒரு மேட்ரு. அப்ப இந்த ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் என்று அவங்க போன உடனே என்ன பண்றாங்கன்னு கேட்டா யுத்தங்கள்ல அவங்களையும் ஜெயிச்சு ஊரை வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுறாங்க. உசாமா அவர் ஒரு பக்கம் போய்கொண்டே இருக்கிறார். போற இடங்கள்ல எல்லாம் பாக்குறாங்க, கபீலாக்கள் ஒவ்வொரு கூட்டம் பாக்குறாங்க. என்னடா இது பயங்கரமான ஆளாக இருக்காங்க, இத்தாலியை எதிர்க்கிறதுக்கு பெரிய வல்லரசை எதிர்க்கிறதுக்கு படை அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க. சரி என்ன ரிசல்ட்னு பார்ப்போம். அதை ஜெயிச்சுட்டாங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், பேசாம அப்படி இதே மாதிரி இருந்துக்குருவோம். அடி வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னா அப்ப ஜக்காத்தை கிளப்பிக்கிறோம். மசூரா பண்ணி என்ன முடிவு எடுக்கிறாங்க, இந்த பயந்துகிட்டு ஜக்காத்து கொடுக்காதவன்லாம் உசாமாவை வெயிட் பண்றாங்க. இந்த உசாமா போறார், போயிட்டு அவர் ஜெயிச்சு வந்தாருன்னு சொன்னா நம்ம பழையபடியே ஆமா நாங்க உங்களை சேர்ந்தவங்க தான், நாங்க கொடுத்துருவோம் அப்படின்றுவோம். தோத்து போய் வந்தாருன்னு வைங்க, நம்ம வகைக்கு நம்மளும் சேர்த்து பண்ணிடுவோம். இப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி கொண்டு காத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பெரிய அருளால் இந்த நெருக்கடியான கட்டத்தில் இவர் அனுப்புன படை ஷாம்ல சிரியாவுல போய் அன்னைக்கு அன்றைய வல்லரசாகிய ரோமாபுரி சக்கரவர்த்தியை ஓட ஓட விரட்டி அடித்து அதுல வெற்றி வாகை சூடிவிட்டு 18 வயசு இளைஞன் உசாமா தளபதியா போனார. அவர் அனுப்பப்படும் எத்தனை வயசு? 18 வயசு தான். அவர் அனுப்புறது கூட குறை சொன்னாங்க. என்னங்க எவ்வளவு பெரிய சகாபாக்கள்லாம் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்டே சண்டைக்கு போனாங்க, எவ்வளவு பெரிய சகாபாக்கள்லாம் இருக்கிறாங்க, நீங்க என்ன உசாமா பிடிச்சி அனுப்பி வைக்கிறீங்க, இவர் தவிர ஒரு ஆளே கிடைக்கலையா? அப்ப ரசூலுல்லாஹ் கூட ரொம்ப கோவப்பட்டாங்க. ஏற்கனவே நீங்க இப்படித்தான் செஞ்சீங்க, ஏற்கனவே இதே ஊருக்கு அவருடைய தகப்பனார் அனுப்புன. உசாமாவுடைய தகப்பனார் யாரு? ஜெயித் பின் ஹாரிசா. அவர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வளர்த்தவர், வளர்ப்பு மகன் கூட சொல்லுவாங்க. ஜெயித் பின் ஹாரிசா என்பவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையாகவே எடுத்து வளர்த்தார்கள். ஆம்பளை பிள்ளை இல்லாத குறைக்கு அவர் தான் ஆம்பளை பிள்ளையாகவே இருந்தார். அல்லாஹ் வந்து வளர்ப்பு மகன்லாம் கிடையாதுன்னு சட்டம் போட்ட பிறகுதான் அவர் மகன் என்று சொல்வதில்லை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எப்படித்தான் சொல்லுவாங்க, ஹாரிசா பின் முகமதுடைய மகன் ஹாரிசான் தான் சொல்லுவாங்க. அந்த ஹாரிசாவுடைய மகன் உசாமா. ஹாரிசா என்பவர் ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகனாக கருதப்பட்டவர். ரொம்ப அந்த முகபத்துல தன்னுடைய மாமி மகளை கூட கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஜெயினப் அவர்களை என்ன செஞ்சாங்க, ஜெயிது கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இல்ல மாமி மகளை தன்னுடைய வளர்ப்பு மகன் நான் தான் தகப்ப நிலையிலிருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்று சொல்லி திருமணம் எல்லாம் பண்ணி வைத்தார்கள். அவ்வளவு பிரியம் யார் மேல? ஜெயிது மேல. ஜெயிது மேல பிரியம் இருக்கிறதுனால உசாமா மேல அவ்வளவு பிரியம். ஒரு தொடையில ஹுசைனை தூக்கி வச்சுக்கிட்டு இன்னொரு தொடையில உசாமா வச்சுக்கிட்டு இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப உலகத்துல பிரியமான பிள்ளைகள் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள். குழந்தை மாதிரி தன்னுடைய குழந்தை மாதிரியே அவர் மேல பிரியம் வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு பிரியம், ஒரு மகசூமியா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, உயர்ந்த குலத்து பெண்மணி திருடிட்டாங்க. திருடின கையில வெட்டனு. அப்ப எல்லாரும் கூடி மசூரா பண்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போனா கையை வெட்டிடுவாங்க, நம்ம யாரையா விட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவோம், உயர்ந்த குலமா இருக்கிறதுனால கையை வெட்டுறதுக்கு மேல வேற ஏதாவது காசு வாங்கிட்டு விட்டுருங்க அப்படின்னு பொஞ்சில அனுப்ப பாக்குறாங்க. அப்ப என்ன மசூரா பண்றாங்க தெரியுமா, உசாமாவை அனுப்புவோம், உசாமா சொன்னா ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. அப்ப மக்களுக்கே வழங்கி வச்சிருக்காங்க, யாரு ரசூலுல்லாஹ்க்கு உசாமா மேல ரொம்ப பிரியம் அப்படின்னு வழங்கி வச்சு அவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு பிரியம் இருந்தாலும் இந்த வளையிற விளையாட்டு கிடையாதுல்ல. அபூபக்கருக்கு பாரம் கொடுத்தவங்க அவங்கள்ட்ட வளையிறது இருக்குமா? அப்ப உசாமாவே அல்லாஹ்வுடைய சட்டத்துல நீ சிபாரிசு பண்ண வந்திருக்கிறியா? அல்லாஹ் ஒரு சட்டத்தை போட்டிருக்கான், திருநா கையை வெட்ட சொல்லி, அதுல நீங்க ரெக்கமெண்ட் பண்ண வந்திருக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி முகமெல்லாம் கொப்பளிக்க சிவந்து போக அவர் விரட்டி விட்டாங்க. அது ஒரு விஷயம். அப்ப அந்த மாதிரி எல்லா கட்டத்திலையும் உசாமா மேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியம். இவரை 18 வயசு பையனை பிடிச்சி அனுப்பி அவருக்கு கீழே பெரிய பெரிய சகாபாக்கெல்லாம் பின்னாடி போன்னு சொல்லும் பொழுது கட்டுப்பட்டு போகாம என்ன பண்றாங்க, அவன் சின்னவன் நாங்க பெரிய ஆளு. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, ஏற்கனவே ஒரு தகப்பனார் ஜெயித் அனுப்பணும், அவர் அந்த மொத்தாப்பூர்ல கொல்லப்பட்டாரு. அப்போ நீங்க என்ன பண்ணீங்க, இந்த மாதிரி தான் சொன்னீங்க. அவரு தலைமைத்துவத்துக்கு தகுதியானவரா இருந்தார், ஆனால் அவரை குறை சொன்னீங்க, இப்ப இவரை குறை சொல்றீங்க, நான் அனுப்பியதை அனுப்பிதான் தீருவேன் அப்படின்னு சொல்லிதான் உசாமா அனுப்புனாங்க. இந்த 18 வயது பையன் போய் என்ன பண்ணிட்டாரு, ரோமாபுரி சக்கரவர்த்தியை ஓட ஓட விரட்டி விட்டு வெற்றி பெற திரும்புறாரு. அப்படியே பலம் எப்படி ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்ததை விட கூடுதல். எல்லா கோத்திரமும் பார்க்குது திரும்ப, என்னடா வல்லரசை விரட்டிட்டு வந்தா, ஒரு மாபெரும் வல்லரசாக இருக்கிற ஒரு சக்தியை எதிர்த்து ஜெயிச்சு அங்க ஆட்சியை நிறுவி அங்க ஒரு பிரதமரை நியமிச்சுட்டு இது எங்க நாடுன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு வெற்றி வீரராக திரும்பி ஒருத்தர் வந்தா அந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட என்ன வரும்? அப்பதான் அந்த நடிச்ச அரபிகள்லாம் அப்படி ஆஃப் ஆயிட்டாங்க. ஆஹா, இனிமேல் நம்ம ரசூலுல்லாஹ் காலத்தை விட ஸ்ட்ராங் ஆகி போச்சு, ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்ததை விட இவருடைய ஆட்சியில் என்னவாயிடுச்சு, இஸ்லாம் வந்து ஆழமா இனிமே எதிர்த்துக்கிட்டு நின்றாவெல்லாம் சரி வராது என்று சொல்லி கடைசியில ஒழுங்கா அந்த ராத்திரி உசாமா திரும்பி வந்து சேர்றாரு.
ராத்திரி பகலாக வந்து குவியுது ஜக்காத். தேடிட்டு வந்து ராத்திரில எல்லாம் வருது குவியுதான். பயந்துகிட்டு இரவு நேரங்களில் எல்லாம் மதீனாவுல வந்து ஜக்காத் நிதிகள் குவிந்து குவிந்து பள்ளிவாசல் நிரம்ப ஆரம்பிச்சுன்னு வரலாறுல எழுதுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஜக்காத் வர்ற அளவுக்கு காரணமா இருந்தது யாரு? இந்த அபூபக்கருடைய இந்த தீர்க்கமான முடிவு, உசாமாவுடைய அளப்பரிய வீரம், அல்லாஹ்வுடைய பெரிய கருணை எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு வெற்றியை தந்தது. இப்ப பாயிண்ட் என்ன? இந்த குழப்பத்துக்கு வருவோம். இப்ப குழப்பம் எங்க ஏற்படுதுன்னு கேட்டா, இந்த ஜக்காத் விஷயத்துல அவங்க ஒரு ஆயத்தை தப்பா விளங்குறாங்கல்ல. உங்களுக்கு கூட சரி மாதிரி படுதல சில நேரம் செஞ்சு பார்த்தோம்னா, ஆமா ரசூலுல்லாஹ் துஆ செய்யணும்னு அல்லாஹ் சம்பந்தப்படுத்தானே சொல்றான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு படும். பொதுவாக குர்ஆனை பற்றி நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன்ல உள்ள பல விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து அன்றைக்கு உள்ள சூழ்நிலைக்காக தற்செயலாக சில வாசகங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அது வந்து எல்லா காலத்துக்கு அதே மாதிரி அர்த்தம் இது போயிடக்கூடாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமே ஆனால், ஒரு மனுஷன் தப்பு செஞ்சுட்டான், பாவம் செஞ்சுட்டான். பாவம் செஞ்சா என்ன பண்ணணுங்க? அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்கணும். பாவம் மன்னிப்பு கேட்டால் என்ன ஆயிடுச்சு? டாபிக் ஓவர், நல்லா மன்னிச்சிருவான். ஆனா குர்ஆன்ல ஒரு வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 4வது அத்தியாயத்துல 64வது வசனத்தை எடுத்து பார்த்தீர்களேயானால், உலவ் அன்னஹும் இல்லலமு, இவர்கள் பாவம் செய்வார்களேயானால், இந்த மனிதர்கள் மூமின்கள் வந்து பாவம் செய்வார்களேயானால், பாவம் செய்து விட்டு ஜாவுக்க, உன்னிடத்தில் அவர்கள் வருவார்களேயானால், வஸ்தக்ஃபிருல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்களேயானால், வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூலு, ரசூலும் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவார்களேயானால், லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, அல்லாஹ்வை மன்னிக்க கூடியவனாகவும் அவனை வந்து கருணை உள்ளவனாகவும் காண்பார்கள். இப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஓ, நமக்கு பாவ மன்னிப்பு வேணும்னா ரசூலுல்லாஹ்வும் நமக்காக பாவ மன்னிப்பு தேடணும், அப்பதான் பாவ மன்னிப்பு கிடைக்கும், வழங்க முடியுமா? அப்படி விளங்குற மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கு? அல்லாஹ் என்ன சொல்றான்? லவ் அன்னஹும் இல்லலமு அன்ஃபுஸஹும், இவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டார்களேயானால், அதாவது பாவம் செய்வார்களேயானால், ஜாவுக, பிறகு உன்னிடத்தில் வருவார்களேயானால், வர்றது மாட்டத்தும் பத்தாது, வஸ்தக்ஃபிருல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்களேயானால், வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூலு, ரசூலாகிய நீயும் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடினால், அவனும் நான் செஞ்ச பாவம் தப்புன்னு மன்னிப்பு கேட்கணும். ரசூல் நீ இருக்கிறீல, நீனும் அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடணும். இப்படி தேடினால் வஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, அப்ப அல்லாஹ்வை மன்னிப்பவனாக காண்பார்கள் இருக்கு. இந்த ஆளுக்கு இந்த ஜக்காத்தை விளங்குனாங்க பாருங்களேன். இந்த மாதிரி இந்த ஆயத்தை விளங்குனா எப்படி விளங்கணும்? பாவ மன்னிப்பு என்றால் அது ரசூலுல்லாஹ் காலத்தோடு முடிந்து விட்டது. ஏன்? ரசூலுல்லாஹ் அவர்களுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்களும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதோட எதுவும் சேரணும், வஸ்தக்ஃபிருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல், அல்லாஹ்விடத்தில் அவர்களும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அவர்களுக்காக ரசூலும் பாவ மன்னிப்பு தேடணும், அப்புறம் அல்லாஹ் மன்னிப்பான். இப்ப அது ரசூலுல்லாஹ் காலத்து மக்களுக்கு மட்டும் உள்ள அது சிறப்பு. இது நம்ம எல்லாம் பாவம் செய்தவர்களேயானால் நம்ம தான் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுவோம், நமக்காக ரசூல் தேட மாட்டாங்க. ரசூல் தேடுற உலகத்தில் உசுரோட வாழணுமே, அதனால ரசூலுல்லாஹ் காலத்தோட தௌபாவுடைய வாசல் அடைக்கப்பட்டு விட்டுச்சுன்னு சொன்னா ஒத்துக்குறோமா? ஆனால் இந்த வசனத்தை வச்சு இப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணலாம். இந்த ஜக்காத் விஷயமாக அவங்க பண்ண மாதிரி பண்ணுவதாக இருந்தால் எப்படி பண்ணலாம்? அதுல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்களும் மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர்களுக்காக ரசூலும் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டும். இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ரசூல் வாழ்ந்தால் அதை செய்வாங்க, வாழாவிட்டாலும் மற்றவர்கள் மன்னிப்பு பெறுவதற்கு இந்த ஷரத்து கிடையாது. மற்றவர்கள் மன்னிப்பு வேற வேற வசனம் சொல்றாங்கல்ல, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து விட்ட எனது அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், ஃபஇன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்கிறேன். இதுல என்ன விளங்குது? நீ தான் கேள்ப்பா நான் மன்னிக்கிறேன் அப்படிங்கிறான். அதே மாதிரி இதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், எனது அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நபி நீங்கள் சொல்லுங்கள் நான் கிட்டே இருக்கிறேன். உஜீபு தாவத்தத்தா இதாதான், பிரார்த்திப்பவருடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன், அதனால என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றான். உமை இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவத்தையும் நான் மன்னிப்பேன் அப்படிங்கிறான். உமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரு பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஆளுங்கெல்லாம் கேட்கிறான். குர்ஆனுடைய வேற வேற வசனங்கள்லாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், மன்னிப்பு பெறுவதற்கு நபிகள் நாயகமும் நமக்கு மன்னிப்பு கேட்கணும் என்பது ஷரத்து இல்ல, நம்மளா கேட்டாலே போதும். அப்படித்தான் அதுக்கு முந்தைய நபிகள் நாயகத்துக்கு முந்தைய எத்தனை மக்கள் மன்னிக்கப்பட்டாங்களே, அவங்கள நபிகள் நாயகம் போய் சிபாரிசு பண்ணியா மன்னிக்கப்பட்டாங்க? நபிகள் நாயகத்துக்கு பிந்தி உள்ள 14 நூற்றாண்டா வந்த யாருடைய பாவம் மன்னிக்கப்படவே இல்லையா? அதையெல்லாம் வைத்து நம்ம என்ன முடிவுக்கு வருவோம்? இது நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில்
உள்ள மக்களுக்கு சொல்லப்பட்டது. இது அவங்களுக்கு இந்த ரசூலுல்லாஹ் வாழ்ந்து இருப்பார்களேயானால் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கணும். ரசூலுல்லாஹ் வாழவில்லையானால் நேரடியாக அல்லாஹ்ட்ட கேட்டுக்கணும். அதே மாதிரி ஜக்காத், அதே மாதிரி இந்த ஆயத்தை வழங்கினா எப்படி? ரசூலுல்லாஹ் இருந்தார்களேயானால் அவங்களுடைய துஆவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் இல்லையானால் நீ மறு ஜக்காத்தை கொடுத்து போய்கிட்டு இருக்க வேண்டும். அவங்க இருக்கிற காலத்தில் இந்த கிஃப்ட் அவர்களுக்கு கிடைக்கும். அவங்க இல்லை என்று சொன்னால் அந்த துஆ உங்களுக்கு கிடைக்காம போய்விடும். ஜக்காத்து கடமை இல்லை என்று ஆகிறாள். என்ன வரும்? அந்த துஆ கிடைக்காது. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஜக்காத்து கொடுப்பவர்களுக்கு மறுமையில நன்மை கிடைப்பதோடு ஜக்காத்து கடமை தீர்வதோடு ரசூலுல்லாஹ்வுடைய துஆ ஒன்னு கிடைக்கும். இது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். இப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல ஒருத்தர் மௌத்தா போயிட்டாருன்னு வைங்களேன், அவரும் நம்ம காலத்துல மௌத்தா போறது சமமா? ரசூலுல்லாஹ் காலத்துல ஒருத்தர் மௌத்தா போனா யார் தொழுவிப்பா? ரசூலுல்லாஹ் அதுக்காக வேண்டி ஆசைப்படுவாங்களே ஒருத்தர், நம்ம ரசூலுல்லாஹ் இருக்கும்போது மௌத்தா போயிடணும். ரசூலுல்லாஹ் இருக்கும்போது நம்ம மௌத்தா போனோம்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசாவை நமக்கு தொழுவிப்பாங்க, நமக்காக துஆ செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த துஆ என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை ஜக்காத்து இல்லைன்னு மறுப்பதற்கு அவங்க தப்பா என்ன செஞ்சாங்க? யூஸ் பண்ண காட்சியை பார்க்கிறோம். அது தவறு என்பதற்கு இந்த 4வது அத்தியாயத்துல 64வது வசனத்தை பார்த்தோம்னு சொன்னா அதை விளங்கிக்கலாம். அதே மாதிரி வட்டி இருக்குது. எதுக்குன்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கா மார்க் அடிப்படையில் உள்ள குழப்பமா இருக்குல்ல. சில வசனங்களை எடுத்துக்கொண்டு அந்த கருத்தை தரவே தராதுங்க. இருந்தாலும் அப்படி சுத்தி கித்தி வளைச்சிட்டு என்ன செய்வாங்க? இதுல இருந்து இப்படி தெரிகிறதுமா முக்கியமான வசனத்தை விட்டுருவாங்க. இந்த நோய் இன்னைக்கு என்னென்ன இருக்கு நான் பின்னாடி உதாரணம் காட்டுறேன். அடிப்படையான விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப வட்டி இருக்குல்ல, யார் ஒருத்தன் வட்டி வாங்குறானோ அவனுக்கு எதிராக அல்லாஹ்வும் ரசூலும் யுத்த பிரகடனம் செய்கிறார்கள் அப்படின்னு குர்ஆன்ல இருக்கிறது. வயில்லம் தஃபாலு ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வும் ரசூலும் யுத்தம் செய்கிறார்கள் உங்களுக்கு எதிராக என்பதை நீங்கள் டிக்ளேர் பண்ணிக் கொள்ளுங்கள். இது எங்க குர்ஆன்ல 2வது சூராவுல 279 வசனத்தில் இருக்கிறது. இப்போ ஒருத்தன் வட்டி வாங்குறான், ரசூலுல்லாஹ் தான் யுத்தம் செய்வாங்களா? அபூபக்கர் காலத்துல வட்டி வாங்கினா அபூபக்கர் யுத்தம் செய்வாரா? ரசூலுல்லாஹ் யுத்தம் செய்வாங்களா? நம்ம காலத்துல மட்டும் ஒரு ஆட்சி எல்லாம் தந்துட்டான், வட்டி வாங்குறாங்க, அதுக்கு எதிராக யுத்தம் செய்யறது யாருடைய கடமை? அனுமதிச்சிடலாமா? இப்ப வட்டியை இவர்கள் ஆர்குமெண்ட் படி என்ன செய்யணும்? வட்டி அனுமதிக்கணும். வட்டிக்கு எதிராக ரசூலுல்லாஹ் தான் யுத்தம் செய்வாங்க நல்லா சொல்றான், அல்லாஹ்வும் ரசூலும் யுத்தம் செய்வாங்கன்னு சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ் இருந்தா தான் இது. ரசூலுல்லாஹ் இல்லாத காரணத்தினால் வட்டி எதிர்த்து ரசூலுல்லாஹ் யுத்தம் செய்ய மாட்டார்கள். அதனால நம்ம வட்டி விட்டுற வேண்டியதுதான். அது அந்த காலத்துல முடிஞ்சு போச்சு. இந்த காலத்துல வட்டி வாங்கிக்கலாம் சொல்ல இயலுமா? ரசூலுல்லாஹ் இருந்தால் ரசூலுல்லாஹ் செய்வாங்க, ரசூலுல்லாஹ் இல்லைன்னா மற்றவங்க தடுப்பாங்கன்னு விளங்கிக்கணும். அதுக்காக வேண்டி வட்டியை ஹலால் விளங்க இயலுமா? வட்டி ஹராம் என்று நிறைய இடத்துல அல்லாஹ் நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். உமன் ஆதபவுலாயிகா சாபுன்னாரி ஹும்பியா காலிதுன். யார் ஒருத்தன் வட்டியை வாங்குறானோ இந்த தப்புன்னு தெரிஞ்ச பிறகு திரும்ப வாங்குகிறானோ அவன் நரகவாசியில நிரந்தரமாக இருப்பான். இது மாதிரியான வசனங்கள்லாம் இருக்கிறது. அப்ப இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு நம்ம வட்டியை அனுமதி வழங்குவோமா? அப்படிதான் வழங்கினாங்க ஜக்காத்தை. ஜக்காத்து கொடுத்தா ரசூலுல்லாஹ் துஆ செய்வாங்கங்கிறது அது எக்ஸ்ட்ரா போனஸ். துஆ இருந்தா தான் ஜக்காத்து கொடுக்கணும்னு கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் நீ கொடுத்தாலும் உனக்கு துஆ கிடைக்கும், ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு கொடுத்தால் அந்த துஆ கிடைக்காது. ஜக்காத்து கொடுக்கிறது இருக்குது, கடைசி வரைக்கும் இருக்கிறது. அப்படி வழங்கணும். இன்னும் சொல்ல போனால் இது 4வது சூராவுல 100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒருத்தன் ஹிஜ்ரத் செய்யறான். ஹிஜ்ரத் என்பது இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. ஹிஜ்ரத்னா என்ன? ஒரு நாட்டில் நம்ம வாழ்றோம், வாழும்போது இஸ்லாத்தை கடைப்பிடிக்க இல்லை, இஸ்லாம்னு சொல்ல இயல, பள்ளிவாசல் கட்ட முடியல, தொழுக முடியல, நாங்கள் முஸ்லீம் சொன்னால விரட்டி அடிக்கலாம். சைனா மாதிரி இரும்பு திரை போடப்பட்ட சில நாடுகள் இருக்கிறது. அந்த மாதிரி நாட்டில் வசிக்கிறோம், என்ன செய்யலாம்? அந்த நாட்டை விட்டு வேணாம், அங்க இருந்தா நம்ம இஸ்லாமா வாழ முடியல, இஸ்லாம் முறைப்படி தொழுக முடியல, நோன்பு வைக்க முடியல, நம்ம வேற ஒரு இடத்துக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லி ஹிஜ்ரத்து போகலாம். பல வசனங்கள் அல்லாஹ் வலியுறுத்தணும். எப்படி? அலம் தக்குன் அர்துல்லாஹி வாசியா, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமாக இருக்கவில்லையா? ஹாஜிரு பிஹா, அதுல போய் ஹிஜ்ரத் பண்ண மாட்டீர்களா? இப்படி எல்லாம் அல்லாஹ் கேட்கறான். அப்ப ஹிஜ்ரத்ங்கிறது கியாமத் நாள் வரைக்கும் உண்டு. ஆனா ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்க மாதிரி அந்த வசனத்தை சிந்திச்சீர்களே ஆனால் ஹிஜ்ரத் இல்லைன்னு சொல்லலாம். எப்படி? உமை யஹ்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி, யார் ஒருத்தர் தன்னுடைய வீட்டை விட்டு ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்விடமும் ரசூலிடமும் செல்கிறாரோ, மதீனாவுக்கு போறத பத்தி எல்லாம் பேசலாம். அல்லாஹ்ட்ட போறதுங்கிறது கியாமத் நாள் வரைக்கும் சொல்லிக்கலாம். ரசூல்கிட்ட போறதுன்னா என்ன அர்த்தம்? ரசூல் உலகத்துல வாழும்போது தான் நடக்கும். அப்ப உமை யஹ்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி, யார் அல்லாஹ்வை நோக்கியும் ரசூலை நோக்கியும் வீட்டை விட்டு ஹிஜ்ரத் செய்தவனாக புறப்படுகிறானோ, சும்ம யுத்ரிகுல் மௌத், போற வழியில் அவனுக்கு மரணம் வந்து விடுமையானால் ஃபக்கத் வகா அஜ்ருஹு அலல்லாஹ், அவனுக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் கிடைத்து விட்டது அப்படின்னு 4வது சூராவுல 100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இதை வச்சு என்ன பண்ணலாம்? பாத்தீங்களா? ஹிஜ்ரத் போறது எங்க போகணும்? ரசூல்கிட்ட தான் போகணும். ரசூல் இருக்கிறாங்களா? ரசூல் இல்லை, அதனால ஹிஜ்ரத் கிடையாது.
இஸ்லாத்தை விட சொன்னாலும் அங்க உட்கார்ந்து விட்டுட்டு அதை தாங்கி கொண்டிருக்கணுமே தவிர ஹிஜ்ரத் போறது கிடையாது. விளங்க இயலுமா? விளங்கினால் அவங்க ஜக்காத்தை விளங்கின மாதிரி. ஜக்காத் ரசூல் வந்து சம்பந்தப்படுத்துறான். ரசூலை ஏன் சம்பந்தப்படுத்துறான்? அன்றைய சூழ்நிலையிலே வாழ்ந்த மக்களுக்கு ரசூல்லா இருந்தாங்க. இந்த ஆயத்து சொல்லக்கூடிய நேரத்தில் ஹிஜ்ரத் செய்தால் எங்கதான் அவங்க போவாங்க? மதீனாவுக்கு தான் போவாங்க. மதீனாவுல ரசூல் இருந்தாங்க. இருந்த காரணத்தினால் நீ ரசூலை நோக்கி போனால் நீ இறந்து போயிட்டேன்னு சொன்னா உனக்கு கூலி கிடைக்கும் அர்த்தம். ரசூல்லா மூத்தா போறோம்னு ஹிஜ்ரத் இல்லைன்னு ஆயிருமா? இல்லன்னா உயிரை வாங்கும் பொழுது மலக்குகள்லாம் சொல்லுவாங்கன்னு வருது. எப்படி வருது? மலக்குகள்லாம் சொல்லுவாங்களா? அலம் தக்குன் அர்துல்லாஹி வாசியா, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமாக இருக்கவில்லையா? ஃபதுஹாஜிரு ஃபீஹா, அதில் நீங்க ஹிஜ்ரத் செய்ய மாட்டீர்களா என்று அடித்து அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவார்கள் வருது. அப்ப ஹிஜ்ரத் அவசியம் என்று ஏராளமான வசனம் சொல்கிறது. அவசியம் இல்லைன்னு இதை வைத்துக் கொண்டு ஒரு மாதிரியா சுத்தி வளைச்சுக்கிட்டு ஆர்குமெண்ட் பண்ணலாம். வட்டி கூடாது என்று ஏராளமான வசனங்கள் சொல்கிறது. அல்லாஹ்வும் ரசூலும் யுத்த பிரகடனம் செய்வார்கள் என்ற வாசகத்தை வைத்துக் கொண்டு ரசூல் இப்போது இல்லாத காரணத்தினால் வட்டியை நாம் கண்டுகொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணலாம். அது சரியா இருக்குமா? அதே மாதிரி தான் ஜக்காத்துக்கு வருகிறது. வல்லதீன யகுனிஸுன ஸஹப வல் ஃபில்லா, யார் தங்கம் வெள்ளியை சேர்த்து வைத்துக் கொண்டு வலா யுன்ஃபிகுனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காமல் இருக்கிறார்களோ ஃபபஷ்ஷிர்ஹும் பி அஸாபின் அலீம், அவர்களுக்கு துன்புறுத்துகிற வேதனை இருக்கிறது நபியே சொல்லுங்கள். யௌம யுஹ்மா அலைஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும், அதாவது யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நார் ஜஹன்னம, நரக நெருப்பில் வைத்தது சூடேற்றப்பட்டு துக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும், அதை கொண்டு நெத்தியிலையும் விலாப்புறத்திலையும் அவர்களுக்கு சூடு போடப்படும். சூடு போடுறது மட்டுமல்ல, ரூகு மா குன்தும் தக்னிசூன், நீங்கள் சேமித்து வைத்ததை நீங்கள் ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்படும். இந்த ஆயத்து ஜக்காத்து கொடுக்காதவர்களை பற்றி இறங்கிய ஆயத்து என்று சொல்லி ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்கிறது. அப்ப யார் ஜக்காத்து கொடுக்கவில்லையோ அவனுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் என்ன செய்வான்? சூடு காட்டி நெத்தியிலையும் விலாப்புறத்திலையும் சூடு போடுவான்னு சொல்வது கியாம நாள் வரைக்கும் உள்ள முஸ்லிம்களுக்கு உள்ளதா, ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள மக்களுக்கு மட்டும் உள்ளதா? தெளிவாக தெரிகிறது. கியாம நாள் வரைக்கும் தான் இந்த ஜக்காத் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கத் அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு தொடர் சொல்லும் பொழுது எந்த மூமின்கள் வெற்றி பெறுவார்கள் தெரியுமா? அல்லதீனஹும் லிஸகாத்தி ஃபாயிலூன், யார் ஜக்காத்தை கொடுத்து வருகிறார்களோ அந்த மூமின்கள் வெற்றி பெறுவார்கள். அப்ப இந்த ஜக்காத் எது வரைக்கும் இருக்குது? மூமின் ஒருத்தன் இருக்கிற காலம் வரைக்கும் ஜக்காத் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் காலத்தோடு முடிந்து விட்டால் அவங்களுக்கு பிந்தி வந்த எந்த மூமின் வெற்றி பெற முடியாது. ஏன்? ஜக்காத்து கொடுக்க மாட்டான். அப்ப ஜக்காத்து கொடுக்கக்கூடிய மூமின்கள் வெற்றி பெறுவார்கள். இதெல்லாம் நிறைய இருக்கிறது. இந்த மாதிரி வசனங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு தங்களுக்கு அற்பமான இந்த 2.5% கொடுப்பதற்கு பயந்து கொண்டு அவங்க மார்க்கத்தை வளைக்க நினைச்சாங்க பாருங்க. இந்த நோய் அபூபக்கர் அவர்களுடைய உறுதிப்பாட்டின் காரணமாக, அவருடைய தெளிவின் காரணமாக, தைரியத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய அருளால் அன்றைக்கு முறியடிக்கப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறீர்கள், என்ன பார்க்கிறோம்? இதே மாதிரி சில வசனங்களை எடுத்து அந்த நோய் ஒன்று இருக்கிறது. 72 கூட்டம்ங்கிறம அந்த கூட்டம் முறியடிக்கப்பட்டு விட்டது. அந்த கூட்டத்தினுடைய கொள்கைக்கு சாவுமணி அடிச்சாச்சு. ஆனால் வேற வேற வடிவத்தில் இந்த நோய் இந்த சமுதாயத்தில் இப்ப இருக்கிறதா இல்லையா? தர்காவுக்கு போய் வழிபாடு செய்கிறார்கள், ஆதாரமே இல்ல. ஒரு அல்லாஹ்வை தான் வணங்கணும், கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டுமே இதுக்கு ஆதாரமா இருக்கிறது, வேற ஆதாரம் தேவையே இல்ல. இவங்க என்ன செய்யறாங்க? அவங்களே மகானே பெரியாரே என்னடா ஆதாரம்னு கேட்டா வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீல் ஒரு ஆயத்தை எடுத்து காட்டுவாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டார்களே அவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், ரப்பிடத்தில் ரிஸ்க் அளிக்கப்படுகிறார்கள் அப்படிம்பாங்க. இதுக்கு வணங்குறதுன்னு இருக்கு. ஒரு ஆள் உயிரோடு இருந்தா வணங்கிடலாமா? உயிரோடு இருக்கான்னு வச்சுக்கிறோம், நான் தான் உயிரோடு இருக்கிறேன் அதனால என்னை வணங்கிடலாமா? நீங்க எல்லாம் தான் உயிரோடு இருக்கிறீங்க, உங்களை வணங்கிறோம். வணங்குவதற்கு யாரா இருக்கு? ரப்பாவோட இருக்கணும். வணங்குறதா இருந்தால் படைத்தவனா இருக்கணும். லா யஹ்லுகுன ஷையன் வஹும் யுஹ்லகூன், இவர்கள் எதனையும் படைக்க மாட்டார்கள், இவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அம்மாத்துன் கைரு அஹ்யாயின், இவர்கள் செத்து விட்டார்கள், உயிரோடு உள்ளவர்கள் அல்ல. வமா யஷூருன அய்யான யுபாஸூன், எப்போது எழுப்பப்படுவோம் என்பது கூட இவர்களுக்கு தெரியாது என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற. அதெல்லாம் குர்ஆன்ல உள்ளது இல்லையா? அல்லாஹ்வை தவிர யாரையும் கூப்பிடாதீங்கன்னு சொல்றானே. வமன் அதல்லு மிம்மன் யதுஉ மின் துனில்லாஹி மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும் அழைத்தாலும் பதில் தர மாட்டார்களே, அவர்களை அழைப்பவனை விட வழிகட்டவன் யார்? கியாம நாள் வரைக்கும் கூப்பிட்டு பாடுறா, அங்கிருந்து உங்களுக்கு ரிப்ளை வராது அப்படிங்கிற அல்லாஹ். அப்ப இன்னல்லதீன ததுஊன மின் துனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும், அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரை கூப்பிடுகிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள் தான். நீங்க எப்படி அல்லாஹ்வுக்கு அடிமையோ அவங்க அடிமை தான். இந்த வசனங்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறது. அந்த ஒருத்தனை தான் வணங்கணும், நபிமார்களை வணங்கக்கூடாது, மகானை வணங்கக்கூடாது, சிலையை வணங்கக்கூடாது, சமாதியை வணங்கக்கூடாது. இவ்வளவு வசனங்களையும் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு இவன் என்ன பண்றான்? அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் சொல்லாதீங்க,
உசுரோடு இருக்கிறார்கள். இதை வச்சுக்கிட்டு வணங்கலாங்கிறான. இந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம்? அட இவ்வளவு வசனங்களையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு என்ன செய்யலாம்? சுத்தி வளைச்சுக்கிட்டு இதை வணங்கலாம். என்ன ஆதாரம் இருக்குது? அல்லாட்ட உசுரோடு இருக்கிறாங்க, இருந்துட்டு போறாங்க. அல்லாட்ட எல்லாரும் உசுரோடு இருக்கிறான். செத்து போனவன்லாம் கபூர்ல வேற விதமான உசுரோடு இருப்பான். நம்ம உசுரா, நமக்கு இப்ப இருக்கிற மாதிரி உசுரா? இப்ப போன் பண்ணி பேச முடியுமா? கூப்பிட்டா வருவாரா? அட உசுரோட இருந்தா கூட அடக்கம் பண்ணணும். முதல்ல நம்ம நினைக்கிற மாதிரி உசுரா இருந்தா அவரை கொண்டு அடக்கம் பண்றது கிரிமினல் குற்றமாயி போயிருமே. நம்ம கொண்டு அடக்கம் பண்ணிருக்கோம்ல. ஷஹீதுகள் சொல்லக்கூடிய ஆளுகளையும் அடக்கம் பண்ணமா இல்லையா? அப்ப நம்ம கணக்குல மௌத்தாயிட்டாங்க, அல்லாஹ் கணக்குல மௌத்தாவல. அவங்க மட்டும் தானே மௌத்தா போல, காபீர் கூட மௌத்தா போல. ஏன்? கபூர்ல வச்சு அடி வாங்கிட்டு இருக்காண்டு வருது ஹதீஸ். கெட்டவனை கொண்டு அடக்கம் பண்ணவன மலக்குகளை வந்து என்ன செய்வாங்க? அதை செஞ்சதுக்கு இது இந்த தப்புக்கு அந்த அடி, இந்த தப்புக்கு அந்த கேமரால வரைக்கும். அப்ப அதுல இருந்து என்ன வழங்குது? அபூ ஜஹல் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பமா? அபூ ஜஹல் தாங்க உயிரோடு இருக்கிறான். அபூ ஜஹல் என்ன இருக்கான்? கபூர்ல உயிரோடு தான் இருக்கிறான். அபூ லஹப் உயிரோடு தான் இருக்கிறான். எல்லா சைத்தானுகளும் பிறவனும் உயிரோடு தான் இருக்கிறான். எங்க? வேற ஒரு உலகத்துல. நம்ம உயிர், நம்ம உயிராது நமக்கு இருக்கிற மாதிரி உயிரா? நம்ம பேசினா பதில் சொல்லுவாரா? நம்ம சாப்பிட கொடுத்தா சாப்பிடுவாரா? குளிரா இருந்தா போற போத்திட்டு வர முடியுமா? அவர் கேட்பாரா குளிரா இருக்கு? அப்ப என்ன நீங்க வழங்குறீங்க? அப்ப அல்லாஹ்வுடைய வசனங்கள்ல ஏராளமான வசனங்கள் தடுத்து இருக்கிறத விட்டு விட்டு இந்த ஒன்னே ஒண்ணு எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க? பாத்தீங்களா, அவுலியாக்கள் சிறந்தவர்கள் அப்படிமாங்க. அலா இன்ன அவுலியா அல்லாஹில் அகோபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன்பாங்க. அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் இருக்கிறார்களே, இதெல்லாம் அந்த நோய். ஜக்காத்து கொடுக்க மறுப்பவர்களுக்கு வந்த நோய் இருக்கிறத ஒரு ஆயத்தை எடுத்துக்கொண்டு சம்பந்தம் இல்லாமல் பேசி நூற்றுக்கணக்கான ஆயத்து தடுக்கும். அதை விட்டு விடுவார்கள். இந்த ஆயத்து நேரடியாக அந்த அர்த்தம் தரவே தராது. சுத்தி வளைச்சுக்கிட்டு பார்த்தா தர்ற மாதிரி இருக்கு. ஆனா அந்த அர்த்தத்துக்கு சொல்லப்பட்டது இல்ல, ஆனாலும் சொல்வார்கள். அதே மாதிரி செத்து போன ஆட்களுக்கு ஒண்ணும் கேட்காது, காது கேட்காதுன்னு குர்ஆன்ல தெளிவா இருக்கிறது. லாத்து சிபில் மூத்தா, மூத்தா போன ஆளுக்கு காது கேட்க முடியாது. ஒமான் தபி முஸ்லிமின் மன்பில் குபூர், கபர்ல உள்ளவர்களை உன்னால் கேட்க செய்ய முடியாது. இதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டி வச்சுவிட்டு செருப்போசையை கேட்கும் ஹதீஸ் இருக்குல்ல, மையத்துகள் வந்து என்ன செய்யும்? செருப்போசையை கேட்கும். பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள், மையத்து செருப்போசையை கேட்கும். அதனால நம்ம என்ன செய்யலாம்? மையத்திட்ட போய் துஆ செய்யலாம்ன்றாங்க. அதே மையத்து கேட்காதுன்னு குர்ஆன்ல வசனம் இருக்கிறது, கபருக்கு உள்ள இருந்தா கேட்காதுன்னு இருக்கிறது. அப்ப இறந்து போனவர்களுக்கு இந்த உலகத்துக்கும் பெரிய பர்சகு, உம்மை வராயிஹிம் பர்சகுன் இலா யௌமி யுபாசுன், திரும்ப எழுப்பப்படுற காலம் வரைக்கும் திரை போட்டாச்சுன்னு இருக்கிறது. அதுக்கப்புறம் செருப்போசை கேட்கும்னா செருப்போசை மட்டும் கேட்குன்னு விளங்கிக்க, விதி விலக்குன்னு வச்சுக்க. செருப்போசை கேட்கறதுனால உன் துவா கேட்காது. அதையும் அல்லாஹ் சொல்லிக்கிறான், உளவு சமீவு கேட்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் மஸ்தஜாபுலக்கும், உனக்கு அவங்க பதில் தர மாட்டாங்க. பதில் சொல்லி காட்டுமோல அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் லா யஸ்மவு துஆக்கும், உங்கள் அழைப்பை அவர்கள் செவியுற மாட்டார்கள். உளவு சமீவு, அவர்கள் செவியுறுகிறார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் மஸ்தஜாபுலக்கும், உங்களுக்கு பதில் தர மாட்டார்கள். இப்படி நிறைய நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த நோய் குர்ஆனுடைய வசனங்களை அது தெளிவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் நூற்றுக்கணக்கான. அல்லாஹ் எதுக்கு ரிப்பீட் பண்றான்னு யோசிச்சு பார்க்கணும். ஒரு அகீமு ஸலாத்தையே பல இடத்துல ரிப்பீட் பண்றான், ஆத்து ஸகாத் பல இடத்துல ரிப்பீட் பண்றான், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்காதீங்கன்னு பல இடத்துல ரிப்பீட் பண்றான், எதற்கும் சஜிதா செய்யாதீர்கள் பல இடத்துல ரிப்பீட் பண்றான். பண்ணிட்டு ஒரு இடத்துல யாராவது ஒரு ஆளு ஈசா நபி இறந்தவர்களை உயிர்ப்பித்தார்னு வரும், அதை பிடிச்சிக்கிற. பாத்தீங்களா, ஈசா நபி இறந்தவர்களை உயிர்ப்பித்தார்கள் என்ன அர்த்தம்? மகான்களுக்கு எது வேண்டாலும் முடியும், அவங்க நினைச்சதெல்லாம் செய்வார்கள், அப்படியே உல்டா பண்ணிடுவாங்க. அதிலே பதில் இருக்கும், இது நீண்டு என் கட்டளையை பெற்று அவர் அதை செஞ்சாரு. அல்லாஹ் கட்டளையிட்டாலும் நான் கூட செய்யலாம்ல. அல்லாஹ்வுடைய கட்டளையை பெற்று செஞ்சார்னு வருதே தவிர அவர் நினைச்சதெல்லாம் செஞ்சாரா? ஓடோடு விரட்டினாங்கல்ல, பயந்து தெரிஞ்சாரா? தப்பிச்சு ஓடினாரா? அல்லாஹ்வோட காப்பாத்தி மேல தூக்கிட்டு போனா? அப்ப இதெல்லாம் கவனிக்க மறுத்து விடுவார்கள். அப்ப என்ன நோய் என்று கேட்டா, குர்ஆனை அணுகுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு சுத்தி வளைச்சுக்கிட்டு நம்மளா ஒரு வியாக்கியானத்தை திணிச்சு இதான் அதுக்கு அர்த்தம்னு சொல்லி நம்ம ஏற்கனவே எடுத்த முடிவுக்கு ஏற்ப குர்ஆனை வளைப்பது. குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ அதுக்கு கட்டுப்படுறதை விட்டுட்டு நம்மளா ஒண்ணு எடுத்துக்கிறது. இந்த கருத்தா சரியா இருக்கிறது, இதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? இப்படி அதான் குர்ஆன் என்ன முடிவை எடுக்காம நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா போயிருவீங்க. நீங்க சைத்தான் எப்படி வர்றான்னு கேட்டா, இவங்களா சில காரியங்களை இவங்களா செஞ்சு கொள்வது, செஞ்சு கொண்டு இதை நியாயப்படுத்துறதுக்கு எது உதவும். எந்த அளவு கொண்டாங்க தர்கா கட்டுறாங்கல்ல, தர்கா கட்டுறதுக்கு ஒரு ஆதாரம் கண்டுபிடிச்சிருக்கிறான். இந்த ககுவு வாசிகள், குகை வாசிகள் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் போது அவங்க கொஞ்ச நாள் 300 வருஷம் தூங்குறாங்க. அது 300 வருஷமும் எவ்வளவு வருஷம் நல்லாக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு எழுப்பி விடுறான், அல்ல ஊருக்கு வந்துடுறாங்க, மக்கள் அதை பாத்துறாங்க. மறுபடியும் போய் குகையில போனோம்னா மூத்தாயிடுறாங்க. மூத்தா போன உடனே காலல்லதீன கலபு அல அம்ரிஹிம்,
லனத்தஹிதன்ன அலைஹி மஸ்ஜிதா, யாருடைய கை ஓங்கியதோ அந்த மக்கள் சொன்னார்கள் இவர்கள் மீது நம்ம ஒரு மஸ்ஜிதை எழுப்புவோம் அப்படின்னு வரும். இவர்கள் மீது இந்த நல்லடியார்கள் குகைவாசிகள் இருக்காங்கல்ல, இவங்க மேல ஒரு மஸ்ஜிதை எழுப்புவோம். இதை கொண்டாந்து வச்சு பாத்தீங்களா, நல்லடியார்கள் மஸ்ஜித் கட்டலாம், நல்லடியார்கள் அடக்கஸ்தலத்து மேல தர்கா கட்டலாம் அல்லாவே சொல்றான். இது யாரு கட்டினா, யாருடைய கை ஓங்கியதோ அந்த சைத்தானும் கட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் ரசூல் தடுத்திருக்கிறாங்க. மனிதன் இறந்தவனுக்காக வேண்டி தர்கா கட்டக்கூடாது, சமாதி கட்டக்கூடாது தடுத்திருக்கிறாங்க. அந்த வசனத்துல எப்படி வரும்னு கேட்டா, காலல்லதீன கலபு அலா அம்ரிஹிம், யாருடைய கை ஓங்கியதோ, யார் பக்கம் மெஜாரிட்டி இருக்கிறதோ அவங்க சொல்லிட்டாங்க தர்கா கட்டிடுவோம் அப்படின்னு ஒரு கெட்டவன் சொன்னதாக குர்ஆன்ல வருது. அத இருட்டடிப்பு செஞ்சுட்டு தர்கா கட்டலான்னு குர்ஆன்ல இருக்குமா? இப்படி குர்ஆனை ஹதீஸ்களை தங்கள் இஷ்டத்துக்கு வளைக்கக்கூடிய ஒரு போக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன உடனே சில சஹாபாக்களுக்கு அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு அது அழிஞ்சு நாசமா போன பிறகு இப்பவும் அந்த நோய் இருந்து கொண்டிருக்கிறது. 72 கூட்டங்கள்ல இந்த மாதிரியான ஒரு கூட்டமும் இந்த மாதிரியான ஒரு சிந்தனையும் இருந்து